ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. எப்போன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக கேட்டிருந்த இந்த எக்ஸாம் பற்றி இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடைச்சாச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயரே வர வேண்டியது, பட் சில காரணங்களாக டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பட் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல, ஒரு பேப்பர் நியூஸாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்குள்ள வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றிய ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடங்கள் 1299 ப்ளஸ் 53. பற்றாக்குறை காலி பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சிஸ் வந்து ஒரு 53 இருக்குது. வேகன்சிஸ் பார்த்தோம்னா காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுக்கா, காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படை தாலுக் எஸ்ஐ அண்டு ஏஆர்எஸ்ஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கான வேகன்சி தாலுக் எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா 654, பெண்களுக்கு 279, மொத்தம் 933. காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படை ஏஆர் பார்த்தோம்னா 255 வேகன்சி ஆண்களுக்கு, பெண்களுக்கு 111 வேகன்சி, மொத்தம் 363 வேகன்சிஸ். இப்போ ஆண்களுக்கான மொத்த வேகன்சிஸ் பார்த்தோம்னா தாலுக் எஸ்ஐ அண்ட் ஏஆர்எஸ்ஐ ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம்னா 909, பெண்களுக்கு வந்து 390, மொத்தமாக 1299 வேகன்சிஸ் இருக்குது. 53 பேக்லாக் வேகன்சிஸ். ஓகேங்களா? இப்போ ஒதுக்கி ரிசர்வேஷன் பார்த்தோம்னா இந்த வேகன்சிஸில் வந்து 20%, துறை ஒதுக்கீடு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 20%. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு 10%, விளையாட்டு ஒதுக்கீடு வந்து 10%. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 20%, சார்ந்துள்ள வாரிசுதாருக்கான ஒதுக்கீடு வார்டு ரிசர்வேஷன் வந்து ஒரு 10%, அதுக்கப்புறம் விளையாட்டு ஒதுக்கீடு ஒரு 10%. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் எனி டிகிரிக்காக அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு 1/7/2025 படி 20 வயது நிறைவுற்றவராகவும் 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும். 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படிச்சுட்டு கண்டிஷனாக படிங்க. படிக்காதவங்க இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 90 days டைம் இருக்கும். வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பின்னாடி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.